வணக்கம். நான் உங்க காளிதாஸ் பேசுறேன். கேபிஎல் சென்டர் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஏஎம்ஓ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ஓகே. அத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஆர்டர் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த ஆர்டர் டைப். இத Zerodhaல எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு டெமோவும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இந்த வீடியோக்கு கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, என்னோட வீடியோ டைரக்ட்டா உங்க நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைல்ல கிடைக்கும். ஓகே. அத தவிர நம்மளோட சேனல் வந்து எல்லா சோசியல் மீடியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அங்கேயும் கேபிஎஸ்ன்னு டைப் பண்ணி நம்மளோட வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ஓகே. இது நீங்க பார்த்தீங்கன்னா, Zerodhaல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் Zerodhaல ட்ரேட் பண்றதுனாலயும், இன்வெஸ்ட் பண்றதுனாலயும், ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் வந்துட்டு ஈக்விட்டி நீங்க பண்ணீங்கன்னா, Zerodha வந்து டோட்டலி வந்துட்டு டெலிவரி வந்துட்டு ஃப்ரீ. அதாவது வந்துட்டு தே வில் நாட் பி சார்ஜிங் எனிதிங் புரோக்கரேஜ். ஒன்லி ஃபார் த ட்ரேடிங் தான் வந்து புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து Zerodhaல யூஸ் பண்றதுனால இந்த வீடியோ வந்து நான் Zerodha ரிலேட்டடா போடுறேன். ஈவன் ஆக்சுவலி நீங்கள் யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் Zerodhaல, ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆர்டர். நீங்கள் எப்படி வந்து ரெகுலர் ஆர்டர்னு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஆர்டர்னு பார்க்குறீங்க, கவர் ஆர்டர்னு பார்க்குறீங்க, அதே மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டருங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்டர் டைப்பு. இது என்ன ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நீங்கள் போடுற ஆர்டரு, அதே டயத்தில் இது மறுநாளுக்கான ஆர்டர் முன்னாடியே போட்டுக்கிறது. ஓகே. ஸோ ஈவன் அதை தவிர வந்து ஈவன் வந்துட்டு லீவ் டயத்தில் இப்போ வந்து மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை முடியுது, சனி ஞாயிறு வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்களாம் சனி ஞாயிறுல தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டை வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே வந்து ஃபாலோ பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அவங்க மண்டே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், ஈக்விட்டியோ இல்லை ஆப்ஷன்ஸோ இல்லை ட்ரேடிங் ரிலேட்டடோ எது பர்ச்சேஸ் பண்ணாலும் சாட்டர்டே சண்டேவே போட்டு வச்சுக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டேல எனி டைம் போடலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா. ஸோ அதே அதை எனி டைம்ல வந்து போடலாம் வீக்கெண்ட்ஸில். ஓகே. அதை தவிர மற்ற வீக் டேஸில், அதாவது மண்டே டு ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா, இதுக்கு தனி டைம் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன். இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது இது யாருக்கு முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை ட்ராக் பண்ண முடியாதவங்களுக்கு. மார்க்கெட் என்ன டைமிங்கு 9:15லேருந்து 3:30. ஓகே. இந்த 9:15லேருந்து 3:30க்கு மார்க்கெட்டை ட்ராக் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்ளிகபிள். ஓகே. ஸோ எகைன் வந்து அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம வந்து இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டருடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா. இந்த ஈக்விட்டி பார்த்துட்டிங்கன்னா 3:45 பிஎம்லேருந்து, அதாவது மார்க்கெட் வந்து 3:30 க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 3:45லேருந்து 8:59 ஏஎம் அப்படின்னா நைட்டு 9 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 8:59 வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இது ஈக்விட்டிங்கிறது கேஷில். ஓகே. அதுக்கப்புறம் கரன்சிலையும் 3:45லேருந்து அதே மாதிரி 8:59 வரைக்கும் பிளேஸ் பண்ணலாம் ஏஎம் ஆர்டர். நீங்கள் இந்த ஏஎம் ஆர்டர் செலக்ட் பண்ணால், இப்போ கரன்சி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 மணி வரைக்கும் கரன்சி மார்க்கெட் இருக்கும். ஓகே. இருந்தாலும் நீங்கள் 3:45ல ஏஎம்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த டுமாரோ. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எஃப் அண்ட் அதுவும் 3:45லேருந்து 9:10 வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ப்ளஸ்ஸாக இருக்குது. எம்சிஎக்ஸில் நீங்கள் ஏஎம்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட் ஹவரில் போட்டாலும் அது மறுநாளுக்கு தான் வந்து அப்ளிகபிள். மறுநாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஏஎம் ஆர்டர் போட்டால் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இதில் இருந்து இருக்குது, கேஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஈக்விட்டி போட்டிங்கன்னா ப்ரீ மார்க்கெட் வந்து 9லேருந்து 9:15 அந்த டயத்தில் ஈக்விட்டிக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும், ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதே வந்து மற்ற எஃப் அண்ட் ஓ, அதுக்கப்புறம் கரன்சி இல்லை எம்சிஎக்ஸு, இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன மட்டும் தான் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது வந்துட்டு எஃப் அண்ட் ஓ எடுத்துட்டிங்கன்னா 9:15க்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ தென் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது, ஏஎம் ஆர்டர் இருக்குது, ரெகுலர் ஆர்டர் இருக்குது, பிராக்கெட் ஆர்டர் இருக்குது, கவர் ஆர்டர் இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏஎம் ஆர்டர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது வந்து சிஎன்சி ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம், நார்மலும் செலக்ட் பண்ணலாம், எம்ஐஎஸும் செலக்ட் பண்ணலாம். அதாவது நாளைக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நைட்டே வந்து, அதாவது இன்னைக்கு ஒரு 8:59க்கு முன்னாடி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா. அப்போ வந்து அது எம்ஐஎஸ்ஸாக வந்து நாளைக்கு இன்னைக்கே செலக்ட் பண்ணலாம். எம்ஐஎஸ் இஸ் நத்திங் பட் மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். அது வந்து அந்த பர்டிகுலர் டேக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இது முத நாள் அது பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஎம்ஓ ஆர்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணாது. இது வந்து பெண்டிங் ஆர்டராக உங்களுக்கு உட்காந்துரும். நீங்கள் என்ன பணம் இருக்கோ இல்லையோ பெண்டிங் ஆர்டராக உட்காந்துரும். மறுநாள் வந்து அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் இட் வில் வெரிஃபை. மணி இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும், மணி இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா. இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி டு பி நோட்டட். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்கெண்ட்லையும் ஹாலிடேலையும் இந்த ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரி, நம்ம இதை பற்றி நம்ம ஒரு டெமோ பார்ப்போம். ஓகே. நான் இப்போ ஆல்ரெடி வந்து ரிலையன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஈவன் வந்துட்டு என்னது நம்ம ஒரு ஃபியூச்சர் எடுப்போம். நிஃப்டி ஃபியூச்சர் ஜான். ஓகே. நிஃப்டி ஃபியூச்சர் ஜான். ஓகே. ஸோ ரிலையன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த ரிலையன்ஸை வந்து நம்ம வந்து கேஷ் இது இல்லையா. ஓகேவா. நம்ம இது வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பை ஏ. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகுது. விண்டோ ஓப்பன் ஆனோடனே நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், உங்களுக்கு ஆர்டர் டைப் பாருங்க. ரெகுலர் ஒன்று இருக்குது, பிராக்கெட் ஒன்று இருக்குது, கவர் ஆர்டர் ஒன்று இருக்குது, ஏஎம் ஒன்று இருக்குது. ஓகே, மேலே வந்து எம்ஏஎஸ் இருக்குது, சிஎன்சி இருக்குது. இதே வந்துட்டு இது எதுக்கு வந்து அடுத்து வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபியூச்சர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஏஎஸ் சிஎன்சின்னு இங்கே இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஏஎஸ் சிஎன்சி இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கு பாருங்க, எம்ஏஎஸ் நார்மல் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எம்ஏஎஸ் சிஎன்சின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை வந்து முடிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏஎம்ஓ நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இது பண்ணோடனே டைரெக்டாக இந்த நீங்கள் வந்து பையோ இல்லை செல்லோ கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஏஎம்ஓ கிளிக் பண்ணணும். ஏஎம்ஓ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்துட்டு உங்களுக்கு எம்ஏஎஸ் ட்ரேடிங்காக நீங்கள் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து இன்ட்ராடேவா, இல்லை சிஎன்சி கேஷ் அண்ட் பர்ச்சேஸா, ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஆர்டரா லிமிட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர்னா மார்க்கெட்டில் அந்த 9:15 இது வந்து ஈக்குவிட்டிங் போது 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட்டில் கேஷாக இருந்ததுன்னா 9 to 9:15 அப்போ என்ன ரேட் இருக்கும் அந்த மார்க்கெட்டில் இதாகும். இந்த லிமிட்னா எனக்கு இந்த ரேட்டில் தான் வேணும். இப்போ 1192 இருக்குது, எனக்கு 1093 தான் வேணும், சாரி 91 தான் வேணும், இதுக்கு கம்மியாக தானே கேட்பாங்க, இதுக்கு 91 தான் வேணும் அப்படின்னா அந்த இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ மார்க்கெட் ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். லிமிட் ஆர்டர் வந்து அவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகும், ஆகாமலும் போகலாம். ஓகேவா, 99% வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் ஆர்டர் வந்து 100% எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தா இங்கே வந்து பாட்டில் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏஎம்ங்கிற செலக்ட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்துட்டு சிஎன்சி எம்ஏஎஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். இதே வந்து எம்ஏஎஸ்க்கு வந்து எம்ஏஎஸ் செலக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் மார்க்கெட்டாக லிமிட் ஆர்டர் போகிறோம். இது எஸ்எல்எம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு விற்கும் போது தேவைப்படும், இப்போ தேவைப்படாது. ஓகே, இங்கே வந்து இது வந்து டிஃபால்ட். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு டெமோ வந்து என்ன பார்க்க போகிறோம், ஃபியூச்சருக்கு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எம்ஏஎஸ் இருக்குது, இல்லை நார்மல் இருக்குது. நார்மல்னா மறுநாள் இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, அதுதான் நார்மலு. எம்ஏஎஸ்னா அன்றைக்கே க்ளோஸ் ஆகிடும், அதாவது வந்து மறுநாள் நீங்கள் இன்றைக்கி நைட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் எம்ஏஎஸ்னா. இதே வந்து நார்மலாக வாங்கினீங்கன்னா அந்த அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் இருக்கும். இது ஜனவரினா லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் த ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஏஎம்ஓ மார்க்கெட்னா மார்க்கெட், லிமிட்னா லிமிட். ஓகே, ஸோ இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஏஎம்ஓ ஆர்டர் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு. இதை தவிர இதில் வந்து நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இந்த ஏஎம்ஓ ஆர்டர் வந்துட்டு இவங்க ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லாரும் அதாவது வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் அவன் அதே டயத்தில் 9:50 3:30 மார்க்கெட்டை ட்ராக் பண்ண முடியாதுன்னு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னைய பொறுத்தளவுக்கு இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தால் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இது அந்த ஏஎம்ஓ ஆர்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, ஏன் அது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் ஆர்டர் பர்டிகுலர் ட்ரேடிங் எடுத்துட்டிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, மார்னிங்கே வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ட்ராக் பண்ணுவாங்க. எஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து உங்களுக்கு 6:30 வந்துட்டு சிங்கப்பூரில் ஓப்பன் ஆகுதுன்னா 6:30 அப்புறம் வந்துட்டு எஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து ஒரு 7:30 உங்களுக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் ஏறி இருக்கும் வச்சுங்க. அதாவது வந்துட்டு இட் ஷோஸ் தட் ஆக்சுவலி டுடே மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஏஎம்ஓ வந்து போட்டு வைப்பாங்க. ஏன்னா ஏஎம்ஓ வந்துட்டு இட் இஸ் அலவுடு, ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இது வந்து அலோவ் பண்ணும். ஈவன் வந்து 9:15 வரைக்கும் நீங்கள் போடலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஏஎம்ஓ போடலாம். ஸோ நீங்கள் அப்படி போட்டு வைக்கும்போது என்ன ஆகும், ஏஎம்னா 9:15 மார்க்கெட் ஓப்பன் பர்டிகுலர் எஃப்என்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 9:50 நீங்கள் இதே நிஃப்டி ஃபியூச்சரை வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சரை வந்துட்டு போட்டு வைக்கிறீங்க, ஏஎம்ஓ போட்டு வைக்கிறீங்க. 9:15 மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வாலட்டிலிட்டி இருக்கும். திருப்பி நான் சொல்கிறேன், 9:15க்கு செம்ம எராட்டிக்காக இருக்கும். அதாவது மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன நினச்சி வந்து வாங்கினீங்க மார்க்கெட் வந்து அப்போடு சொல்லிட்டு அப்போ என்ன கீழேயும் மேலேயும் போயிட்டு இருக்கும். அந்த பர்டிகுலர் டைம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, என்றைக்குமே வந்து மார்க்கெட் 9:15 பண்ணும்போது இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 9:30க்கு மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனது பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஓகே, சில பேர் வந்து செட்டில் ஆகட்டும் 10 o'clock கூட பண்ணுங்கம்பாங்க. ஓகே, ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த எராட்டிக் மூவ்மெண்ட் இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நடுவில் மாட்டிக்க மாட்டீங்க. இது ஏம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாருமே போட்டு வச்சிருப்பாங்க. அட் ஏ டைம் பாருங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் ரன்னிங்ல வாங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு டைம்ல வாங்குவாங்க. ஆனா ஏஎம் வாங்கும்போது அட் ஏ டைம் எல்லாருக்கும் 9:50 எக்ஸிட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கண்ணாமண்ணான்ற ஒரு மூவ்மெண்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ நிப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,672, ஓகே 675 ரவுண்ட் ஆஃப் வச்சுப்போம். நாளை காலையில் நீங்கள் பார்க்குறீங்க இது 700 இருக்கு. எதில் எஸ்ஜிஎஸ் நிப்டியில் 700 நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணி ஓஹோ மார்க்கெட் வந்து அப்போ ட்ரெண்டு அப்படி சொல்லிட்டு ஏஎம் போட்டு வைப்போம். அப்படின்னா நம்ம போட்டதுலேருந்து சில பேர் இது எதுக்கு இது ஏஎம் போடுறான்னு நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு பாயிண்டோட மிஸ் பண்ண விடாது. மார்க்கெட் ஓப்பன்ல வந்து 10 பாயிண்ட் என்னாலும் 20 பாயிண்ட் ஆனாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 30 பாயிண்ட் வந்துட்டு ஏறினது எஸ்ஜிஎஸ் நிட்ல உண்மைதான். ஆனா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா எரட்டிக்கா அந்த 30 பாயிண்ட் கீழே இறங்கி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:20க்கு வந்து திருப்பி வந்து ஏறும். ஓகே, அந்த 30 பாயிண்ட் ஏறும், இல்லை 30ங்கிறது 50 கூட ஏறும். ஆனா நீங்க இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா
நீங்க என்ன எதிர்பார்த்து வாங்குனீங்களோ, அது வந்து நடக்காம, உங்களுக்கு ரொம்ப அதிகமா வாங்கி குடுத்து, அதாவது வந்து அதிகமா உங்களுக்கு இதாகி, நீங்க 10,700ங்கிறது 725க்கு உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஆர்டர் நீங்க போட்டுட்டீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது லிமிட் ஆர்டர்லாம் மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்கன்னா, மார்க்கெட் ஆர்டர் போட்டு 10,725ன்னு உங்களுக்கு வாங்கி, திருப்பி வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 675க்கு போகும். ஓகே. போகும்போது என்ன ஆயிடும், நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதாவது வாங்குன உடனே நீங்க ஸ்டாப் லாஸ் போடுறீங்க ஒரு 10 நிமிஷத்துல உடனே ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நார்மல் எம்ஏஎஸ் ஆர்டர் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் போறீங்க. ஏன்னா இதுல பிராக்கெட் ஆர்டரும், கவர் ஆர்டரும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் லாஸ் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து 725ல நீங்க 700 பார்த்தீங்க 75 வாங்கி, அது கிட்டத்தட்ட 625 50 50 பாயிண்ட் நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு கட் ஆயிட்டு, திருப்பி உங்களுக்கு லாஸ்ல முடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கிராஜுவலா ஏறிட்டு இருக்கும். அதனால என்னோட இது என்ன அப்படின்னா, சஜஷன் என்னன்னா, ஏஎம்ஓ ஆர்டர் வந்துட்டு ட்ரேடிங் பண்றது முக்கியமா அவாய்ட் பண்ணுங்க. ஈவன் வந்துட்டு என்னைய பொறுத்தளவுக்கு இவங்களா இருந்தாலும், இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களா இருந்தாலும், அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் ஒரு ஆர்டர் பொறுத்து எவ்வளோ நேரம் வரப்போகுது? ஒரு என்ன சொல்றது? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? நீங்க என்னதான் பிஸியா இருந்தாலும், ஒரு பிரேக் வர டயத்துல கூட நீங்க பண்ணலாம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, மார்க்கெட்ட வாட்ச் பண்ணி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஸ்டேபிளா இருக்க டயத்துல வாங்குறது தான் பெஸ்ட். ஓகே. இந்த மாரி ஏஎம்ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல்கா 1 லேக், 2 லேக், குரோர்ல வந்து அந்த டயத்துல ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இது வந்து ஈவன் ஜெரோதாவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷிங் ஆஃப் ஆர்டர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே குமிஞ்சிட்டு வர்றது ஒரே டயத்துல. அவங்களால சர்வரே வந்து டவுன் ஆகும். சர்வரே வந்துட்டு என்ன சொல்றது? ஓவர் கிரவுட் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு பிரச்சனை வரும். அதனால என்னோட சஜஷன்னா, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆனா அத வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஏதா வேற வழி இல்ல அப்படி பயன்படுத்தணும்னா பயன்படுத்துங்க. அதாவது வந்துட்டு என்ன சொல்றது? நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா, நான் என்னைய பொறுத்தளவுக்கு 9:15 டூ 3:30 இந்த மார்க்கெட் டியூரேஷன்ல வாங்குறது தான் பெஸ்ட். ஸ்டேபிளா இருக்கும்போது வாங்குறது பெஸ்ட். ஸோ ஓகே. நம்ம கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்ஓ அப்படிங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். இது வந்துட்டு இந்த டயத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், சூட்டபிளா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.